ஹல்லேலூயா, குட் மார்னிங். இன்னொரு நாளிலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளால் நாம எச்சரிக்கப்படுவதற்கும் தேற்றப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு விசை எங்கள் வாழ்க்கை நோக்கத்தை அறியும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணரும்படியாக, எங்கள் வாழ்க்கையின் கடமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இன்னொரு முறை எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? பொழுது விடிஞ்சிருச்சுலங்க. ஏதாவது வேலைகள் இருக்கா? நிறைய வேலை இருக்கா என்ன? ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா? நிறைய செய்ய நினைக்கிறோங்க என்கிறீங்களா? எதையாவது செய்து முடித்தீங்களான்னு சாயந்தரம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கு நினைத்ததையெல்லாம் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? தொடங்கிய எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் இன்றைக்கு காலையில எழுந்ததில் இருந்து பொழுது போகிற வரைக்கும் அல்லது நள்ளிரவு வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, முயற்சிகளோடு ஓடிக்கொண்டு வேலைகளுக்கு, ஆபீஸ்களுக்கு, பேங்குகளுக்கு, அங்கே இங்கே என்று அலைந்து கொண்டு எத்தனையோ ஆசைகளை வைத்துக் கொண்டு எத்தனையோ திட்டங்களை போடுகிறார்கள். ஆனால் கடைசிக்கு சாயங்காலம் ஆகும்போது ஒரு சோர்வுடனே இருந்து விடுகிறாங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு சோர்வு என்பதே கிடையாது. ஏனென்றால் அவங்க இந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்தேன், என்ன சாதித்தேன், எப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை என்று யோசிக்கவே மாட்டாங்க. பாருங்க, அநேகர் வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு இலக்கே இல்லைங்க, ஒரு நோக்கம் இல்லை, ஒரு கடமை இல்லை. ஏன் இந்த உலகத்துல ஒரு மனிதன் 30, 40, 50, 60, 70 வருடங்கள் வாழ்ந்து எதையும் சாதிக்க முடியாம இருக்கிறாங்க? எந்த வயதிலே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குமா இல்லையா? பாருங்க, பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு அவசியம், பிள்ளைங்களுக்கு போதனை அவசியம், பிள்ளைகளுக்கு வழிநடத்துதலும் திருத்துதலும் அவசியம். பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ப்ராசஸ்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. வாலிபர்கள் அந்த கற்றுக்கொண்டவைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களா இருக்க வேண்டும். வாலிப வயதில் அவங்க சுதந்திரமா இருக்கும் பொழுது அவங்க சரியானவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக விதமான வாய்ப்புகள் இருக்கும் வாலிபர்களுக்கு, அநேக விதமான சோதனைகள் இருக்கும். ஆனால் அவங்க சிறு வயதிலிருந்து என்ன கேட்டார்களோ, என்ன கற்றுக்கொண்டார்களோ, எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றார்களோ அதன்படியாக அவர்கள் அவங்க வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு நோக்கமே இல்லை. ஏனென்றால் சிறு வயதில் அவங்களுக்கு போதனை இல்லை. அவங்க வாழ்க்கையின் இலக்கே அவங்களுக்கு தெரியாது. படி 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 என்று சொல்லுவாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். ஒரு நேரம் வரும்போது சம்பாதி 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 என்று சொல்லுவதிலேயே வாழ்க்கையே முடிந்து விடுகிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கிழிந்த பையில போட்டது போல இருக்கிறது. எவ்வளவு படித்தாலும் பண்டிதரின் மகன் முட்டாள் என்பது போல படித்தேன் படித்தேன் என்கிறான். எங்கு பார்த்தாலும் ஃபெயில்யூரை பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த 1 இயர்ல இந்த கோர்ஸை முடிக்க வேண்டும் என்ற இலக்கு இல்லை. நான் இந்த எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தமாகணும் என்கிற ஆசை இல்லை. என்னுடைய வயது அதிகமாகிறது, இந்த பொறுப்புகளை நான் எடுக்க வேண்டும் என்கிற நோக்கமே இல்லை. திருமணம் பண்ணுங்க என்பாங்க, திருமணம் செய்து கொள்வாங்க. திருமணமான பிறகாவது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி பிள்ளைகளை போஷிக்க வேண்டுமே, என்னுடைய குடும்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அறிவே இல்லைங்க இன்றைக்கு. திருமணமான பிறகு கூட அந்த வீட்டின் தலைவி இன்னும் என்னுடைய அம்மா வீடு வீடு என்றால், எனக்கு தேவன் கொடுத்த வீடு, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையின் இதுதான், இதை கட்டிக்கொள்ள வேண்டும், நான் நிற்க வேண்டும், நான் போராட வேண்டும் என்ற ஆசை இல்லையே. அதனாலதான் பாருங்க, எத்தனை திருமணமான குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லை. உஃப் என்றால் விழுந்து விடுவது போல இருக்கு இன்றைய குடும்பங்கள். சரி, பிள்ளைகள் பிறந்த பிறகாவது குறைந்தது தாய் தகப்பன் ஆகிட்டோமே, இப்பொழுது சிறு பிள்ளை சேஷ்டைகள் என்ன நமக்கு?
உலக ஆசைகள் என்ன, மாம்ச இச்சைகள் என்ன, உலக சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் என்ன? பொறுப்புள்ள பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டுமே, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்க வேண்டுமே, அவர்களை பெரியவர்களாக்கணுமே என்கிற எண்ணமே இல்லைங்க. உங்களுக்கு இருக்கா? இருந்தா நீங்க பாக்கியவான்கள். உங்களுக்கு இல்லையா? அப்ப தேவன் உங்களோடு தான் பேசுகிறார். நீங்க தொடங்கின வேலைகளை முடிக்கும்படியாக தேவனின் உதவியை கேட்கணும். பாருங்க, நம்முடைய அரசியலிலே புதிய அரசு வரும்பொழுது பொதுவாக அநேக மேம்பாடுகளை செய்ய முயற்சிப்பாங்க. இங்க ஃபவுண்டேஷன் போட்டோம், அங்க ஃபவுண்டேஷன் போட்டோம், இத்தனை கோடிகளுக்கு எங்க ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி இருக்கிறோம், இங்க ஒரு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம், இங்க ஒன்று தொடங்கி இருக்கிறோம், அங்கு ஒன்று செய்தோம் என்று சொல்லுவாங்க. நிஜமே. ஆனால் எத்தனை நினைத்தவைகளை சாதிப்பார்கள்? அவங்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனை முடித்தார்கள் என்று கணக்கு பார்த்தால் பாருங்க, தொடங்கி வைத்த அநேக காரியங்கள் தொடங்கின இடத்திலேயே இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. தேசத்தின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்துல எங்கே பார்த்தாலும் மனிதன் சோம்பேறியாக அலட்சியம் உள்ளவனா இருக்கிறான். ஒரு திட்டமே இல்லாத, ஒரு தகுதி இல்லாத பொறுப்பற்ற நபராகவே மாறிவிடுகிறான். தேவ பிள்ளைகளா இருந்தால், நீங்க விசுவாசிகளா இருந்தால், நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களானால் வாழ்க்கையை வீணடித்தது போதும். தேவன் உங்களுக்காக கொண்டிருக்கிற நோக்கங்களை நீங்கள் அறிவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது நாம செய்வதெல்லாம் அது வாய்க்குங்க. இன்றைக்கு அநேகர் பாருங்க நல்லா பேசுவாங்க. உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு முறை இந்த வசனத்தை பார்ப்போம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒன்றை ஆரம்பிப்பது முக்கியம் அல்ல, அதை முடிப்பது தான் முக்கியம். எத்தனையோ நாம தொடங்குகிறோம், எத்தனை முடிக்கிறோம்? எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் எத்தனை செய்து முடிக்கிறோம்? எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஆனால் கடைசியில எவ்வளவு சாதிக்கிறோம் என்பது நாம ஆராய்ந்து பார்க்கணுங்க. எரேமியாவின் புஸ்தகத்துல, எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசாமல் பயனற்றவைகளை பேசுகிறார்கள். காலையில எழுந்ததிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பிளான்ஸ் மட்டும் நமக்கு பயங்கரமா இருக்குங்க. எப்பா, இதை செய்வேன், அதை செய்வேன், இது செய்ய, அது செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்ய என்று மணிக்கணக்கில் போதிக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, சொல்லுகிறவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என்னங்க, இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. வார்த்தைகள் கோட்டைகளை தாண்டுமாம், கால்கள் வாசலை தாண்டாதாம். பேசுறதுல மட்டும் வேலையே முடிஞ்சிருச்சு என்பது போல இருக்கும். அது நான் அவ்வளவு பெரிய வேலையா நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது எவ்வளவு நேரம், அதை முடிச்சிடலாம் என்று சொல்லுவாங்க பாருங்க. ஆனா கடைசியில பார்த்தா அதை தொடங்கி இருக்கவே மாட்டாங்க. வார்த்தைகளுக்கே நேரம் எல்லாம் போய் விடுகிறது, வேலைகளுக்கு நேரம் கொடுக்காதவங்களா இருக்கிறாங்க. நான் கவனித்தவர்கள் வார்த்தைகளை கேட்டேன். அவங்க என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க? பயனற்ற பெருமைகளை பேசுகிறாங்க, உதவாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. நீ என்ன செய்த என்று கேட்டால் அவன் என்ன செய்தான் என்று கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. நீ என்ன இப்படி செஞ்சுட்டேன்னு கேட்டால் நீ ஏன் அப்படி செஞ்ச என்று கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்பொழுதும் இந்த ஆர்குமெண்ட்ஸை பாருங்க, இந்த வாதங்களை பாருங்க. இன்றைக்கு எந்த வட்டத்துல பார்த்தாலும் வீட்டுல கணவன் மனைவிக்கு வாக்குவாதம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வாக்குவாதம், அரசியல்ல பாருங்க எவ்வளவு வாக்குவாதங்கள். ஐயோ, அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதிலே, அவங்க செய்யவில்லை நான் செய்வேன் என்று பெருமை பேசுவதிலே தேறினவங்களாயிட்டாங்க மனிதர்கள். சொல்றது சுலபங்க, செய்வது கஷ்டம். சொல்லுவது வாயில சொல்லுவது தானங்க, ஆனா செய்வதற்கு மனதை செலுத்தணும் இல்லையா? நான் கவனித்தவர்கள் வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, வீணான வார்த்தைகளை பேசுகிறார்கள். நான் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. நான் என்ன செய்தேன்? இந்த சூழ்நிலைக்கு, இந்த நிலைமைக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த கொடுமைக்கு காரணம் என்ன? இந்த நிலைமைக்கு, இந்த உதவியற்ற நிலைக்கு,
இந்த இந்த இப்படிப்பட்ட தோல்விக்கு காரணம் என்ன? என்னுடைய தவறு ஏதாவது இருக்கா? நான் ஏதாவது தவறு செய்தேனா என்று தவறு நடக்கும்போது, வேலை நடக்காத போது, நம்முடைய வேலை வாய்க்காத போது சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு யுத்தத்தில் ஒருவர் தோற்றுவிட்டால் தோற்று போனோம் என்று உட்கார்ந்து அழுவதை விட்டுவிட்டு எதற்கு தோற்றோம் என்று உட்கார்ந்து கவனிப்பாங்க. எந்த விஷயத்துல நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம், எந்த விஷயத்துல நம்ம ஆயத்தம் இல்லை, இந்த முறை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன குறைகளை சரி செய்யணும், எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று உணர்வாங்க. நம்முடைய வார்த்தைகள்ல ஏதாவது யோகியமான வார்த்தைகள் இருக்கிறதா? பிரயோஜனமான வார்த்தைகள் இருக்கிறதா? ஒருவன் தோல்வி அடைந்தான் என்று நம்ம பேசும்பொழுது அந்த தோல்வி எனக்கு வராமல் நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று யோசனை உங்களுக்குள்ள வருதா? பாருங்க, ஒரே வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையில் என்ன செய்வோமோ அதுதான் மீறும். அதுவும் கூட இந்த வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை செய்தோமானால் அது நித்திய வாழ்க்கையில நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறதாக இருக்கும். அநேக வாழ்க்கை நமக்கு இல்லைங்க. தேவன் கொடுத்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காரணகர்த்தா என்று சொல்லுவது போல் எல்லாரையும் ஒரு காரணத்திற்காக தான் தேவன் பிறக்க வைத்தார். ஒரு காரியத்துக்காக பிறக்க வைத்தார். ஒரு வேலைக்காகவே நம்மை ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எவ்வளவோ பேர் இன்னும் இயேசு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறாதவங்க இருக்கிறாங்க. நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லுகிறீங்க இல்லையா? கிரயத்தினாலே கொல்லப்பட்டவர்கள் இல்லையா? அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை வெள்ளியும் பொண்ணும் அல்ல, இதை விட விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? எதற்காக நீங்கள் வாங்கப்பட்டீங்க? எதற்காக நீங்க மீட்கப்பட்டீர்கள்? நாம ஒரு ஷாப்பிங் போய் சில பொருட்களை வாங்குகிறோம்னா எதற்காக வாங்குகிறோம்? அவைகளை பெட்டியில வைத்து பத்திரப்படுத்தவா அல்லது பயன்படுத்துவதற்காகவா? அவைகளை மூட்டை கட்டி எங்கேயாவது போட்டு விடவா அல்லது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தவா? தேவன் நம்மை விடுவித்தது அவர் நம்மை பயன்படுத்துவதற்காக. அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்களை உனக்குள் வைத்து உன் மூலமாய் அவருடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தயவு செய்து ஒரு நோக்கத்தோட வாழுங்க. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பு இன்றைக்கு நான் என்ன சாதித்தேன், எவ்வளவு பேருக்கு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன், எவ்வளவு பேரை ஆண்டவருடைய அன்போடு விசாரித்தேன், எவ்வளவு வேலை செய்து என் குடும்பத்தை கட்டுவதற்காக உழைத்திருக்கிறேன், எவ்வளவாக இன்றைக்கு நான் சாதித்திருக்கிறேன், நான் காலையிலிருந்து இப்பொழுது வரை புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு படித்திருக்கிறேன், எவ்வளவு கற்றுக்கொண்டேன், வேதத்தை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன், இந்த வேதத்துல பக்தி எவ்வளவு கற்றுக்கொள்கிறேன். 3 மாதமாச்சு, 6 மாதமாச்சு, 6 வருஷமாச்சு, என் வாழ்க்கையில பக்தியில எங்க இருக்கிறேன் என்று எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஏசாண்டவர் இந்த உலகத்துக்குள்ள வந்து வெறும் 33.5 வருஷங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் நான் சமாரியாவின் வழியாக போக வேண்டியது இருக்கிறது. அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ, வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிற ஸ்திரீயை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். நான் கெராசேனர் பகுதிக்கு போக வேண்டியிருக்கு, அங்க பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவனை விடுவித்து 10 கிராமங்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக்க வேண்டும். நான் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போக வேண்டியிருக்கு, அங்க பலவித வியாதியில் இருக்கிறவர்களை சுகப்படுத்த வேண்டும். நான் அந்த மலை ஏற வேண்டியிருக்கு, அந்த மலையின் மேல உட்கார்ந்தவர்களுக்கு பரலோக செய்திகளை நான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு அநேக வேலைகள் இருக்கு, அநேக இடம் சுற்ற வேண்டும். ஆகவே அதிகாலமே எழுந்து நான் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது என்கிற காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோங்க. அநேக இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு போது அதிகாலமே எழுந்து அதிகம் ஜெபித்து அநேக இடங்கள் சுற்றி இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த கடைசி நாட்களை பார்க்கும்போது என்னுடைய வேலை முடித்து விட்டேன், என் பிதாவின் வேலையை முடிக்க வேண்டும், அதுவே எனக்கு ஆகாரம், அதை சீக்கிரமாய் செய்ய வேண்டும், பகல் இருக்கும் போதே செய்ய வேண்டும், இதோ இரவு வருகிறது என்று ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, பிதாவின் நோக்கங்களை தனக்குள் நிறைவேற்ற அவர் இரவும் பகலும் பிரயாசப்பட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை வாசிங்க, கர்த்தருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்க. கடைசியில நம்ம எல்லாம் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாகி அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து எவ்வளவு சோதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வலி வேதனை ஆனாலும், அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும்
பிதாவின் சித்தம் நிறைவேறணும். மனிதர்களின் பாவங்களுக்காக, மனிதர்களுடைய மீட்புக்காக கிரயமாக என் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சிலுவையின் மீது எல்லாம் முடிந்தது. பிதாவே, என்னுடைய கரத்துக்கு நீர் ஒப்பு கொடுத்த காரியத்தை முடித்து விட்டேன். இதோ உம்முடைய கரத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த உலகை பிரிந்ததை பார்க்கிறோம். அவர் நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார். நீ இந்த உலகத்துல ஒரு நோக்கத்தோடு பிறந்தாய். உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்தார் தேவன், உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார், உனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், ஒரு தாளந்து கொடுத்தார், ஒரு வார்த்தை கொடுத்தார். நீ ஊழியனா இருந்தால் ஒரு சபையை கொடுத்தார். நீ குடும்பஸ்தனா இருந்தால் ஒரு குடும்பத்தை கொடுத்தார். நீ ஒரு தாயானால் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். நீ ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் உனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்தணுங்க. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவோம். கதை பேசிக்கொண்டு வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். வெறும் வார்த்தையினால குறைச்சலை உண்டாகும். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பேச்சு தாங்க இருக்கு. பேச்சினால உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பாமல் செய்கையில கிரியைகள் செய்து ஆண்டவர் விரும்புவதை நிறைவேற்றுவோம். அப்பொழுது நாம செய்வதெல்லாம் அது வாய்க்கும். தேவனுடைய 100 மடங்கு பிரதிபலனை பார்ப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் வார்த்தைகளாலே, கதைகளாலே, அனாவசியமான வியாக்கியானங்களோடு, வாக்குவாதங்களோடு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்து கொண்டு எதையும் சாதிக்க முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். உடைய பாத தண்டையில கற்றுக்கொண்டு உடைய போதனை கேட்டு சோர்ந்து போனவர்களை தேற்றும் கிருபை பெற்றுக்கொள்ள ஞான உபதேசம் செய்கிற உதடுகளை கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றவும் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கைக்குட்படுகிற வேலையை முழு பலத்தோடு செய்து முடிக்க உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று உம்முடைய பாராட்டை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாருங்களை தெரியப்படுத்த 8939801234 உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபிங்க. என்ன சாதித்தோம், எப்படி வாழ்கிறோம், எத்தனை வேலைகளை தொடங்கி முடித்தோம் என்று உட்கார்ந்து யோசித்து பார்த்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து விசுவாசத்தோடு மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவருடைய உதவியோடு நீங்க செய்வது வாய்க்குங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.